நாங்க எதிர்பார்க்கல இவ்வளோ இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு ஏன் முடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்து ஃப்ளட் ஆயிட்டே இருக்கு. ஃபார்முலான ஒரு தெரபிஸ்ட் வந்து நாங்க எந்த ஒரு சீரியஸையும் ஆயிஷாவும் கிட்டத்தட்ட சேம் அந்த ஒரு மீட்டர்ல இருக்கக்கூடிய பொண்ணு அண்ட் அது நடிக்க வைக்கணும் அப்படின்னும் போது எப்படி அது பார்த்துதான் கேமராலாம் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ லேப்டாப் சவுண்ட் மட்டும் வந்துட்டே இருக்கு. வருது திரும்பி பாக்குறது ஆர்பிட் கேக்குற அளவுக்கு பயந்துட்டாங்க. ஏன் நான் பெரிய ஃபேன் தெரியுமா, சிவகாசி திருப்பச்சிலாம் பார்த்திருக்கேன், அதெல்லாம் எடுத்தவரே அவர் தான். அப்ப அவருக்கு ஒரு மாஸ் ஷாட் வைக்கணும், எப்படி வைக்கணும்ன்ற மாதிரி வாஸ் வெரி எக்ஸைட்டட். நெக்ஸ்ட் டே கேரவன்ல போய் காட்டுறேன், சார் பாருங்க சார் உங்க சீனை. அவர் ஸ்லாங் சிவகங்கை ஸ்லாங்ல பயங்கரமா இருக்கும். நம்மள மாதிரி எடுத்திருக்கீங்களே பயங்கரமா இருக்கு. சினிமா கட்டன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து விஜினலோட ஒரு பெரிய ஹை உப்பு புலி காரம் சீரிஸ் வந்து முடிஞ்ச கையோட அப்படியே எல்லாரும் அலைக்க தூக்கி போட்டு வந்துருச்சிங்க. ஸோ எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சீரிஸ் முடிஞ்சு மாசான ஒரு ரிசப்ஷன் வந்து எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு. அவ்வளோ ஒரு லவ் எப்படி இருக்கு? அது எங்க டைரக்டர் தானே சொல்லணும், அவர் சொன்னதா ஆச்சரியமா இருக்கு. நாங்க எதிர்பார்க்கல இவ்வளோ இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு. அதுவும் கடைசி ஒரு 6 வீக்ஸா பயங்கரமான ரிசப்ஷன் இருக்கு. ஏன் முடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்து ஃப்ளட் ஆயிட்டே இருக்கு. அதை பார்க்க முடியல, ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். எனக்கெல்லாம் ரொம்ப கம்மி ஃபாலோவர்ஸ், எனக்கே அவ்வளோ வருதுன்னா அவளுக்கு பயங்கரமா வந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இல்ல ஆக்சுவலா வந்து இந்த 2 பேர் வந்து சேருவாங்களா மாட்டாங்களா, என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறான்ற அந்த ஒரு விஷயம் வந்து அந்த அழகா பில்டப் பண்ணி கொண்டு வந்திருந்தீங்க. இது வந்து ஒரு அண்ணா தங்கச்சியா தான் எங்களால பார்க்க முடியுது, அதை தாண்டி எங்களால வந்து யோசிக்க முடியல அப்படின்னு சொல்ற ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ். அண்ட் இன்னொரு பக்கம் அது அண்ணனாவது தங்கச்சி அது ஓரம் கட்டுப்பால் சீக்கிரமா சேருங்க அப்படின்ற ஒரு சைட் ஆஃப் இருக்கு இல்லையா? ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துட்டு போகணும் போது இவங்க நடிப்புலயும் அழகா அதை எடுத்துட்டு வந்து காட்டணும். ஆமா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாஸ்கா இருந்தது. பிகாஸ் பாதியில இருந்து பாக்குற ஆடியன்ஸுக்கு இவங்க அண்ணன் தங்கச்சியா தான் தெரிஞ்சாங்க. ஒரு 10% பீப்புள் வந்து இது கொரியன் ரீமேக் இல்லையா, அவங்களுக்கு அது தெரியும். ஸோ அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க. கமெண்ட்ஸ் போனீங்கன்னா நீ பாத்தியா, எனக்கு தெரியும், கதை தெரியும், நான் அதை பார்த்துருக்கேன், இப்படிதான் வருவாங்க இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி கிடையாது, அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஆர்குமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் எங்களுக்கு மேக்கிங்காக பண்ணும் பொழுது டயலாக் ரைட்டர் ஒரு செட் ஆஃப் கொடுப்பாரு, நாங்கள் ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணும்பொழுது எங்களுக்கு ரொம்ப டஃப்பாகவே இருந்தது. ஏன்னா எந்த இடத்துலையும் தப்பா தெரிஞ்சிடக்கூடாது. இவங்க 2 பேருக்கும் அண்ணன் தங்கச்சின்னு தான் அவங்க நம்பிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி சின்ன க்ரஷ் இருக்கும், அது பெருசா ரெஜிஸ்டர் ஆயிருக்காது. அண்ணன் தங்கச்சின்ற மீட்டரை ரொம்ப க்ளோஸாகவும் காட்டக்கூடாது, ஆனா அதே நேரத்துல ஒரு லவபிள் ஃபீலிங்கும் கொண்டு வரணும். அப்புறம் இவங்க 2 பேருக்குள்ளயும் இவங்க அண்ணன் தங்கச்சி இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸ் வருதுல ஒரு இடம், அங்க ரொம்ப டஃபா தான் இருந்தது. பட் சமாளிச்சு எப்படியோ கொண்டு போயிட்டோம். பட் ஆனா அது பிளே பண்றதுன்னு ஒரு விதம் இருக்கு இல்லையா, அதை கைண்ட் ஆஃப் வந்து ஒரு டேபு மாதிரியும் காட்டக்கூடாது அண்ட் அதே சமயம் ஒரு லவ்வும் காட்டணும் போது நடிக்கிறதுக்கு உங்க 2 பேருக்கும் எப்படி இருந்தது? ஆக்சுவலி ஃபுல் கிரெடிட்ஸ் அவருக்கு தான் போகும். நாங்கள் லிட்டரலாக ஒரு பாய் ஆஃப் டைமில் வந்து ஃபுல்லாகவே அவரை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லிட்டரலாக ஒரு மைன்யூட் எக்ஸ்பிரஷன் வந்து எல்லாமே வந்து அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். வாய்ஸ் தெரியல, சாரி. பட் தென் மாடுலேஷன் வந்து ஏன்னா ஒரு பாய் ஆஃப் டைமில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. லைக் இஃப் யூ ட்ரஸ்ட்டும் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணால் இது கம் அவுட் வெல்லுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒன்று தோணும்ல. வென் யூ வாட்ச் தி எபிசோட்ஸ் முன்னாடியே சொல்கிறேன், பிஃபோர் தி சீன் இன்டென்ஸ் சீன்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே காமெடி சீன்ஸாக இருக்கணும் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும்போது யூ ஹேவ் தட் பிளைண்ட் ட்ரஸ்ட் ஆன் ஹிம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாய் ஆஃப் டைமில் மாடுலேஷன் வந்து எல்லாத்தையுமே அவரை வந்து ட்ரஸ்ட் பண்ணதுனால லைக் அவரை நம்பி ட்ரஸ்ட் பண்ண வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணது தான். ஸோ ஃபுல் கிரெடிட்ஸ் அவருக்கு தான். எனக்கும் டைரக்டருக்கும் ஒரு சீன் இருக்கும். அவர் என்னோட தெரபிஸ்ட்க்குன்னு ஒரு தனி ஃபேன் செட் இருக்குங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவர் வந்து என்னங்க இருக்கிற மாதிரி டப்புன்னு இவ்ளோ வந்து காமிலான ஒரு தெரபிஸ்ட் வந்து நான் எந்த ஒரு சீரியஸையும் நான் ரொம்ப சீரியஸா நினைச்சேன். பயங்கர சீரியஸா என்னென்ன போட்டு ஒரு லைட்டிங் மட்டும் அவ்வளோ டைம் எடுத்து என்டையர் சீரிஸ்க்கு அவர் அந்த போர்ஷனுக்கு தான் லைட்டிங் பார்த்து பண்ணேன். ஸோ நான் அந்த சீன் நான் பண்ணிட்டு இருந்தப்ப நான் சார் கிட்ட கன்ஃபஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் தங்கச்சியா நினைச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு ஆக்சுவலா ஃபீலிங்ஸ் இருக்கு அந்த பொண்ணு மேல. அப்ப சார் என்ன சொல்லுவாருன்னா,
see listen, this girl is not even your blood relative. அதனால சப்போஸ் அது பிளட் ரிலேட்டிவா இருந்திருந்தா இல்ல ஒரு ஹாஃப் சிஸ்டரா இருந்திருந்தா உனக்கு அந்த ஃபீலிங்ஸே வந்திருக்காது. அது இல்லைன்ற பட்சத்துலதான் ஸ்டார்டிங்ல வந்திருக்கு, நடுவுல அது இருக்குன்னு நினைச்சிட்டு இல்ல, திரும்ப அது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு, சிஸ்டர் இல்லைன்னு தெரிஞ்சது. பிளட் ரிலேஷன் இருந்ததுன்னா அந்த ஃபீலிங் வந்திருக்காது, அது இல்லைன்றதுனால அது டெவலப் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு பெரிய ஜஸ்டிஃபிகேஷன். அண்ட் ஆல்சோ சில விஷயம்லாம் கொஞ்சம் சொல்லாம சொல்லுவாங்கல்ல, ஒரு டீசெண்டா ஹேண்டில் பண்ணிட்டா தெரியாது. கிளியர் கட்டா இது இப்படிதான் அது அப்படிதான் நம்ம அப்படி சொன்னாதான் அது தப்பா இருக்கும். ஒரு ஸ்டேஜிங்லயோ ஒரு டயலாக்ஸ்லயோ சில விஷயம் பிளே பண்ணா அது தப்பா தெரியாது. அது நிறைய சீன்ஸ் அப்படிதான் ரீவொர்க் பண்ணாங்க. ஸோ யா ஐ கெஸ் அதனால டைரக்டருக்கு தான் இந்த இதுன்னு சொல்ல வரீங்க, அது முடிச்சிருங்க. ஆமா, நிறைய சீன்ஸ் நாங்க ஒர்க் பண்ணும்போது லைக் ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இது தப்பா இருக்கு, இது சரியா இருக்கு அப்படின்னு பேசும்போது சில திங்ஸ் சட்டிலா சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லும் போது அது தப்பா தெரியாது. அண்ட் அகைன் வந்து சின்மையோட கேரக்டர் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா லைக் பவரிங்கா வந்து நிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். நம்ம வந்து இப்படி ஒரு பொண்ணு நம்ம ரியல் லைஃப்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா ஆயிஷாவும் கிட்டத்தட்ட சேம் அந்த ஒரு மீட்டர்ல இருக்கக்கூடிய பொண்ணு. அண்ட் அது நடிக்க வைக்கணும் அப்படின்னும் போது எப்படி அது கொஞ்சம் டஃபஸ்ட் பார்ட் தான். ரெகுலேட்டர் வச்சு கொஞ்சம் டோன் பண்ணிக்கலாம், இல்லைங்க இது வேண்டாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சீனோ செகண்ட் சீன்லேயோ சொல்லிட்டோம் இந்த மீட்டர் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகாது, நம்ம ஒரு மீட்டர் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் இவங்ககிட்ட சொல்லவே கிடையாது. இது நான் ஒரு 3 days முன்னாடி கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மீட்டர் சொல்லுவோம்ல ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு, ஆனால் அவங்களுக்கு திரும்பி சொல்ல வேண்டியதெல்லாம் வரும். இவங்களுக்கு சொல்லவே இல்லை. இன்னொரு செகண்ட் யூனிட் போகும்பொழுதும் என்னோட டைரக்ஷன் டீம்ல ராஜ்கமல் பாரதி இல்ல கமல் தான் ராஜ்கமலா சொல்றது ராஜ்கமல் பாரதி இவங்க போர்ஷன்லாம் ஷூட் பண்ணாரு. அப்போ பார்க்கும்போது எனக்கு இதுவே வராது, பிரச்சனையே வராது. ஏன்னா இவங்க மீட்டர் மெயின்டைன் பண்ணிடுவாங்க, கிருஷ்ணா சாரும் கரெக்டா மெயின்டைன் பண்ணிடுவாரு, அதெல்லாம் பெர்ஃபெக்டா இருந்தது. இவங்களை பத்தி எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேமரா பின்னாடி வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க, கேமரா முன்னாடி வந்து அழுகிற சீன் இருக்கும். ஸோ வித்தின் அ செகண்ட் வந்து கேமரா முன்னாடி போனோன்னு அப்படியே அழுவாங்க, என்னையா இந்த பொண்ணு இப்படி இருக்கு. சோ அந்த அளவுக்கு she is like very dedicated towards her character. இந்த சீரிஸ்ல மெத்தட் ஆக்டிங் மெயின்டைன் பண்ணது, இன்னொரு மெத்தட் ஆக்டிங் என்னன்னே அவங்களுக்கு தெரியாமலே அதை மெயின்டைன் பண்ணாங்க. ஆயிஷா தான் கண்டுபிடிச்சு சொல்லி கொடுக்குறாரு. நீங்க ஏன் அந்த மூட்ல இருக்கீங்க அப்படின்னு. இல்ல இவரை எங்க அப்பாவா பாத்துட்டேன், இவரை எங்க வீட்டுக்காரராவே பாத்துட்டேன், இது எங்க மாமியார் சோனியா மேம்னா அவங்களுக்கு கோவமே இருக்கும். ஏன்னா அது ஒரு மாமியார்னா மாமியார், அம்மானா லவ், சிஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே பயங்கரமா. இவங்க 3 பேரை பிரிக்கவே முடியாது, கூப்பிட்டாலே வர மாட்டாங்க, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. சோ அப்படி அவங்க வாழ்ந்தாங்க. ஆக்சுவலா ஆயிஷா வாழ்ந்தீங்கன்னு சொல்றாங்க இல்லையா, இப்ப வந்து ஒரு லாயரா நம்ம இருக்கணும் போது அதுக்கான சில ஹோம் ஒர்க்ஸ்லாம் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னும் போது அகைன் அதுக்கான நிறைய மெனக்கடல் நீங்க எடுக்க. இந்த என்டையர் சீரீஸ்ல வந்து அட்வொகேட் சின்மைன்றது வந்து 2 இடத்துல தான் தெரிஞ்சது. ஒன்னு பிகினிங்ல, ஒன்னு எண்ட்ல. பிகினிங்ல நான் வந்து உண்மையிலேயே வந்து என்ன சொல்றது அட்வொகேட் தான் நம்ம தெரிய வைக்கிறதுக்காக ஒரு சீன் பண்ணோம், ஒரு சும்மா ஒரு காமெடி சீன் ஒன்று இருந்துச்சு. அதுல எனக்கு பெருசா இந்த மாதிரி சீரியஸா ஒர்க் அவுட் பண்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் அன்னைக்கு சில்லா போயிட்டு சில்லா தான் பண்ணேன். ஆனா இதுல கிளைமேக்ஸ்ல வந்துட்டு பேரரசு சார் தான் வந்து எனக்கு ஆப்போனண்டா வந்து பாதிக்கிற மாதிரி வந்துட்டாங்க. ஸோ அது வரும்போதே எல்லாரும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அஜித் அவங்களுக்குலாம் இந்த ஹிட் எல்லாம் கொடுத்த டைரக்டர் எனக்கு பதற ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஷாட் மைக் இருக்கே கோட்ல, இவர் ஹார்ட் பீட் கேக்குது. பின்னாடி மணி வந்து அவங்க டிஓபிஸ் எல்லாம் கொடுத்துட்டு கேமரா எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ லேப்டாப் சவுண்ட் மட்டும் வந்துட்டே இருக்கு. வருது, திரும்பி பாக்குறாரு. நான் ஏதாவது ஸ்பீக்கர்ல சில நேரம் விளையாடுவானுங்க இந்த போட்டோல எல்லாம், மைக்ல லேப்டாப் சவுண்ட் போட்டு அதெல்லாம் பண்ணுவானுங்க. ஐ திங்க் நீங்க பின்னாடி இருந்தீங்க, இவர் பின்னாடி இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏதோ பண்றாங்க. மலையாளம்ல எழுதிட்டு இருக்காங்க, சீன் பேப்பர் நம்ம எழுதுவோம்ல தங்கிலீஷ் எல்லாம், அது மாதிரி மலையாளம்ல எழுதி ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. ஹார்ட் பீட் கேட்குற அளவுக்கு பயந்துட்டாங்க. ஸோ இப்போ மெத்தட் ஆக்டிங் இவர் சொன்னார்ல, நான் யூஸ்வலா பண்ற ஒரு விஷயம் சொல்றேன். ஆல்ரெடி எனக்கு அவர் முன்னாடி வந்து என்ன சொல்ற வாதிக்கணும் நடிக்கணும்ன்ற பயம், ஃபுல் பீதியில இருக்கேன். அதுக்கு மேல வந்து ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வந்து கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வர ஒரு ஸ்பாட் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சார் சொல்லிட்டாரு. ஸோ எனக்கு இப்போ அதுதான் தேவை, அந்த பயம் தான் எனக்கு உண்மையிலேயே தேவை. என்னோட இதுக்கு ஆக்ஷன் சொன்னாலும் எனக்கு அதுதான் தேவை. அதுக்குள்ள நான் டீப்பா இறங்கிட்ட பாரு, டப்பு அப்படி இருந்தது. ஆனா எனக்கு தெரிஞ்சு
இந்த என்டையர் சீரீஸ்ல எனக்கு உண்மையிலே ஐ டிட் இட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கோட் சீன் தான். அதுக்கு வந்து சார் வந்து எனக்கு நிறைய வந்து இது அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காரு. லைக் இப்போ நான் போய் கேட்பேன், சார் இது ஓகேவா, இந்த மூடு ஓகேவா, இந்த மூடு ஓகே, இது இப்படி பண்ணிடுங்க, நான் சொல்ற இடத்துல மட்டும் ஒரு கண்ணீர் மட்டும் விட்டுருங்க அப்படின்னு மட்டும் அது எல்லாமே சொல்லி கொடுத்துருவாரு. ஃபர்ஸ்ட் காலைல போனோடனே சார் இப்போ என்ன சார் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் சொல்லிடுவாரு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வந்து நின்றுடும், அவ்வளவுதான். ஸோ அது அவ்வளோ பர்ஃபெக்டா இருந்துச்சு. அண்ட் என்டையர் சீரீஸ்லயும் சரி, சார் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய சேஞ்சஸ் நடந்திருக்கு. அது வி ஆல் அக்செப்ட். அண்ட் இந்த சீரீஸ் இப்படி இந்த லெவல்ல முடியறதுக்கு ரீசனும் ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் சிதம்பரம் சார் தான். அது வந்து வி ஆல் அக்ரி. தேங்க்யூ. நான் மட்டும் கிடையாது, எங்க டீம், எங்க டைரக்ஷன் டீம், எங்க கேமரா டீம், மணியோட டீம். மணி வந்து ஃபர்ஸ்ட் அவர் பயங்கர பிஸியான ஒரு ஆளு. அதுக்கப்புறம் அவரோட அசோசியேட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு டீம் செட் பண்ணி, சினிமாட்டோகிராஃபி டீம்லயே அத்தனை பேர் இருப்பாங்க. எல்லா கேமராலயும் ஒரு ஆள் இருப்பா, எல்லாரும் ஒரு சினிமாட்டோகிராஃபர்ஸ். ஆமா, அவங்க வச்சு அவங்களோட சப்போர்ட் இல்லாம ஆக்சுவலி சார் மாறினதுக்கு அப்புறம் தான் இது என்டையர் இந்த டீமாவே மாறிடுச்சு. அந்த கேமரா டீம் எல்லாமே ஒன்னு மாறிடுச்சு. ஆமா, எல்லாமே மாத்தியாச்சு. அந்த மொத்த இதுவும் வந்துட்டு வேற லெவல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துச்சு. அந்த மாத்திட்டு அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு வந்தது இல்ல. இந்த கேமரா லைட்டிங்ல இருந்து எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து அவ்வளோ ஒரு ஒரு மாடிஃபை ஆச்சு அந்த சேஞ்ச் வந்ததுக்கு அப்புறம். ஸோ அதுதான் இந்த சக்ஸஸோட ரீசன் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா சினிமாட்டோகிராஃபி பத்தியும் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா அது பார்க்கும்போதே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்க ரொம்ப ஹையா செட் பண்ண ஒரு ஃபீல். அண்ட் வந்து யூஸ்வலா இருக்கக்கூடிய சீரீஸ் மாதிரி இல்லாம ஏதோ ஒரு க்ளோஸும் சரி, ஒரு லைக் வந்து அந்த லாங் ஷாட்ஸ், புக் எஃபெக்ட் எல்லாமே வந்து நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ரொம்பவே நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்றது தெரியுது இல்லையா? இல்ல, என்னன்னா கொரியன் சீரிஸோட ரீமேக்ட்டாங்க சரியா. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் 40 எபிசோட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிங்க், ப்ளூ லைட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் ஒரு ஜப்பான், ஒரு சைனா அங்கே போனீங்கன்னா அங்கே ஸ்ட்ரீட் லைட்ஸோட கலர்ஸ் இருக்கும். அது நம்ம ஊருக்கு வந்து அப்ளிகபிளே கிடையாது. நம்ம ஊரில் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் லைட்டும் இப்போ ஃப்ளோரசன்ட்டுக்கு மாறிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதே ரொம்ப ஃபேக்காக இருந்தது. ஸோ அதனால் எவ்வளோ ஆர்கானிக்காக பண்ண முடியுன்றது பார்த்தோம். இன்னொன்று ஜென்ரலாகவே இந்த மாதிரி செட்டப் போகும்போது ரொம்ப பிரைட்டாக லைட் பண்ணுவாங்க, ரொம்ப பல லைட் பண்ணுவாங்க. ஸோ அதை நாங்கள் பண்ணவே இல்லை. ட்ராமாவுக்காக என்ன பண்ணுறோன்னா மோஸ்ட்லி ஆஃப் லைட்டும் சைட் லைட்டும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைட்டில் தான் இருக்கும். எல்லாருமே சிங்கிள் லைட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ஃப்ளாட் லைட்டில் பார்த்து பழகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி நம்ம ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், ஸோ ஸ்டோரிக்கும் கன்வேயாக இருக்கணும் அண்ட் விஷுவலாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அண்ட் மெயின் டாஸ்க் என்னென்னா we need to shoot lot from morning till night, we need to shoot lot. ஸோ அதனால் வந்து எங்களால் ரொம்ப வேரியேஷன் பண்ண முடியாது. ஸோ நான் ரொம்ப லைட் வச்சு பண்ண முடியாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா 2 லைட் தான் ஷூட் பண்ணியிருப்போம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் பண்ண மாதிரி இருக்கும். பட் உண்மையிலே 2 லைட்டு தான், த்ரூ அவுட் 2 லைட்ஸ் தான் அந்த எஃபெக்ட் கொடுத்தது. ஆக்சுவலாக ரொம்ப லைட் பண்ணியிருந்தால் மேபி ஃப்ளாட் ஆகிருக்கலாம். இன்னொன்று அவங்க ட்ராமாவும் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிருக்கும். ஸோ அதனால் சினிமாட்டோகிராஃபியாக ரொம்ப சட்டிலாக தான் பண்ணோம் நாங்கள். அகைன் அந்த டோன்ஸ் அண்ட் டென்ஸ் நம்ம பார்க்கும்போது கூட எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஒரு எல்லோ ஷேட், வார்ம் ஷேட் தான் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அகைன் நீங்க சொன்ன மாதிரி 2 பார்ட்டா பிரிக்கிற மாதிரி தான் இருந்தது. முன்னாடி வந்து எல்லாமே ரொம்ப கூலர் டோன்ஸ்ல ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஸ்டோட ஃபேஸ் பார்க்கும்போது கூட கொஞ்சம் ரொம்ப பிளமிஷ்டா ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சட்டிலான டோன்ல இதுதான் இப்படிதான் போகணும் போது ஒரு டோட்டல் சேஞ்ச் ஓவரா இருந்தது இல்லையா? அது கன்வின்ஸ் பண்றதுக்கான டைம் எப்படி இருந்தது? பேசிக்காக இதுக்கு ஒரு பைப்லைன் போகும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து டெம்ப்ளேட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த வீடுனா இந்த வீட்டில் தான் ஒயிட் ஷார்ட்டு, இதுதான் க்ளோஸு, இதுதான் ஓஎஸ். அந்த வீட்டில் இருக்கிறதே ஒரு 20 ஒயிட் ஷார்ட் இருக்கும், 20 ஷார்ட் தான் இருக்கும் மொத்தமே. இது ஃபுல்லாகவே டெம்ப்ளேட் பண்ணிட்டேன். இதுதான் ஷார்ட்டு, இதுதான் ஷார்ட்டு, இதுதான் ஷார்ட்னு. அப்புறம் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கலர் கிரேட்லுமே நாங்கள் ஒவ்வொரு இது ரூமுக்கு இது ஒரு டெம்பரேச்சர், டேக்கு இது, நைட்டுக்கு இது, அது ஹோட்டலுக்கு ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று டெம்பரேச்சர் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இப்போ மோஸ்ட்லி நான் வராத டைமில் ஸோ என்னோட சினிமாட்டோகிராஃபர்ஸ் லைக் சோட்டாமணின்னு ஒருத்தர், அப்புறம் பரத்வாஜ்னு ஒருத்தர், ஸோ இங்கே 2 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணதுனால, ஏன்னா த ப்ராப்ளம் இஸ் வி ஆர் சேம் டைம் ஷூட்டிங் 2 யூனிட்ஸ். இங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு யூனிட் ஷூட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இப்போ 2மே கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணணும்னா அந்த டெம்ப்ளேட் நீங்கள் பண்ணலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் டீமுக்கு அது சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ சின்ஸ் வி ஷூட் இன் மல்டிபிள் லொக்கேஷன் ஆன் சேம் டைம், ஸோ எங்களுக்கு வந்து 2 டீமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எல்லாமே வந்து லைட்டிங் எல்லாமே மேட்ச் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாமே பிளான் பண்ணிட்டோம். இதுதான் ஒயிட் ஷாட் இருக்கும், இங்கே இப்படி லைட்டிங் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே மார்னிங் லைட் எப்படி இருக்கும், ஈவினிங் லைட் எப்படி இருக்கும், நைட் எப்படி இருக்கும்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் என்ன ஷூட் பண்ணானே அது தெரியாது. ஏன்னா வி பிளான்ட் இன் சச் அ வே தட் இட் ஹாஸ் டு லுக் ஈவனாக இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ வி ஹேவ் வெரி டைம் கன்ஸ்டன்ட்ஸ் இருந்தது. ஏன்னா எவ்ரி வீக் 4 எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணுன்றதுனால ஸோ வி நீட் டு கோ வித் த 2 different teams on 2 different locations to complete the sequence on a time. ஸோ அதனால் இது எல்லாமே வந்து செட் பண்ணி நாங்கள் பண்ணதுனால இது முடிக்க முடிஞ்சது. ஸோ மற்றபடி
மூவி ஃபார்மேட்ல போனீங்கன்னா இது இந்த டைம்ல அச்சீவ் பண்றது டிஃபிகல்ட்டான டாஸ்க். கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்திலே வந்து அவர் கலர் டோன்லாம் செட் பண்ணிட்டாரு. அன்னம்எஸ் இப்படிதான் இருக்கணும், வீடு உள்ள இப்படிதான் இருக்கணும், சிஸ்டர்ஸ் ரூம் இப்படிதான் இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சேனல் ஆஃபீஸ் இருக்கும், அதுலேயே எக்ஸ்டீரியர் இருக்கும், ஃபிலிம் ஷூட்டிங் லொக்கேஷன் மாதிரி. அது ரெண்டுக்குமே தனித்தனி கரெக்டாக டோன் மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஸோ அதை மெயின்டைன் பண்ணி எடுத்து அப்புறம் காஃபி ஷாப் போயிருப்போம். ஒரு 40 காஃபி ஷாப் எடுத்துருப்போம். எல்லா காஃபி ஷாப்பும் ஒரு சிலது அவுட்டோர் லொக்கேஷன் இருக்கும், ஒரு சிலது உள்ள இருக்கும். ரொம்ப காம்பேக்டான காஃபி ஷாப். கடைசியாக சாப்பிட்ற மாதிரிலாம் ஒரு காஃபி ஷாப் எடுத்தோம். அது வந்து 8க்கு 6 கேமராவே வெளியே வச்சு தான் எடுக்க முடியும். அவ்வளோ காம்பேக்டான இடம். அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், கலர் டோன்லாம், ஜோன் லைட்டிங்லாம் என்ன ஜோன்ல போகலாம் அப்படின்லாம் முதல்ல பிளான் பண்ணிட்டாரு. கேட்கறதுக்கே வந்து ஓகே இப்படிலாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்த ஈஸியாக பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு இதில் இருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு பேரரசு சார் கிட்ட பேசும்போது கூட அவர் சொல்லியிருந்தாரு, எனக்கு ஆப்போசிட்டா பண்றாங்க ஐஷா, தூக்கி சாப்பிட்டாங்க, என்னெல்லாம் வந்து பயப்படவே இல்லை, நான்லாம் வந்து அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கோம் போல உங்களுக்கு, இல்லை தெரிஞ்சிருக்காதான் எனக்கு தெரியல, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அவரு அவ்வளோ ஈஸியா டப்புன்னு வந்துட்டு பாராட்டிட்டு அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அவருக்கு முன்னாடி நடிக்கிறது என்னதான் பயமா இருக்குன்னு நீங்க சொல்லியிருந்தாலும் அண்ட் நடிச்சது எப்படி இருந்தது? ரொம்ப லைக் என்ன சொல்றது, ஆப்வியஸ்லி லைக் ஒரு டைரக்டர் கூட நடிக்கிறேன் போது அந்த ஒரு கான்சியஸ் நம்மளுக்கு இருக்கும். அண்ட் அந்த பயம் எனக்கு இருந்துச்சு எல்லாமே. அண்ட் எப்போ வந்து சீன் பண்ண ஆரம்பிச்சோமோ, ஒரு சீன் 2 சீன் பண்ண முடிச்சிட்டோமோ, அப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு அப்பவே வந்துருச்சு. ஏன்னா சார் செம்ம சில்லா இருந்தாரு, செம்ம கூலா இருந்தாரு. எனக்கு சில வார்த்தைகள் வந்து வாயில வரல அப்படின்னா அவர் அதை வந்து கோர்வையா வந்து செட் பண்ணி கொடுத்தாரு எனக்கு. இந்த மாதிரி நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த சீன் பண்ணும்போது. லைக் இந்த மாதிரி வந்துருமா, இந்த மாதிரி வந்தா கோர்வையா வரும், இந்த மாதிரி சொல்லிப்பாரு, இல்லை இந்த மாதிரி சொல்லிப்பாரு, இது எல்லாமே. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா அவர் ரொம்ப ஜோவியல் ஆயிட்டாரு என்கிட்ட. இப்போ சுப்பிரமணி ஒரு இது சொல்லும்போது, இவர் அன்னைக்கே இதை சொல்லியிருந்தா நம்ம இங்க வந்திருக்கோமா ஐஷா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சாரு. செம்ம சில்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல சமஃபன் அப்படியே போச்சு, கூலா போச்சு. அவர் இவ்வளவு கூலா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் நினைக்கவே இல்ல. நாங்க முந்தின நாள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், பேரரசு சார் வராரு, நம்ம ஏர்லியாவே போயிருவோம். நாங்க வரதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு வந்து ரெடி ஆகி, நாங்க கூப்பிடவே இல்லை, அவரே வந்து மானிட்டர் பக்கத்துலயே உட்காந்துட்டு, சார் நீங்க கேரவான்ல இருங்க சார் சொன்னாலும், இல்லப்பா நான் இங்கே இருக்கேன், எல்லாரும் கூட ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாரு. இவங்களை ரொம்ப பாராட்டினாரு. நாங்க அதை சீனாவே வச்சுட்டோம் கடைசியில. இவங்களை பாராட்டி போற மாதிரியே வச்சுட்டு அவருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஸ்கூல் டேஸ்ல சிவகாசி திருப்பாச்சி எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்த படம் இல்லையா. சோ அவரு கூட ஒர்க் பண்றப்போ பயங்கர, ஆனா ரொம்ப சில், நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளவு சில்லா இருந்தது. ஆக்சுவலா அவரு டைரக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது? பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இது உங்களுடைய 6th ப்ராஜெக்ட் இல்லையா? நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைக் வெரைட்டிஸ்ல நீங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு, உப்பு புலி காரம் அண்ட் அகைன் என்னதான் அது வந்து ஒரு ரீமேக் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் லைக் பேரரசு சார் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு பெரிய டைரக்டர், நம்ம அவர் டைரக்ட் பண்ண போறோம், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா ஒரு பக்கத்துல ஏதாவது ஒரு இடத்துல பயம் இருந்ததா? பயம் இருந்ததெல்லாம் முந்தின நாள் நைட் நான் தூங்கல, கோர்ட் ரூம். ஏன்னா என்ன பண்ண போறாரு, எப்படி நடிப்பாரு, ஏன்னா அவர் பண்ணது எல்லாமே கொஞ்சம் ஹீரோயிக் மூமெண்ட்ஸா தான் இருக்கும். அவர் நடிச்சிருப்பார்ல கேமியோ, அதெல்லாம் ரொம்ப ஹீரோயிக்கா இருக்கும். நான் டோன் டவுன் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் நினைச்சேன். என்னால கோர்ட்ல பெருசாலாம் டோன் டவுன் பண்ண முடியல. பட் இவரோட வீட்டுல சீன் இருக்கும், அதுல கம்ப்ளீட்டா டோன் டவுன் பண்ணோம். அவரே வந்து சொன்னாரு, நான் இது மாதிரிலாம் பண்ணதே கிடையாது தம்பி, நீங்க என்ன மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பட் அந்த பயம் இருக்கதான் செய்யும், ஏன்னா அவர் ரொம்ப சீனியர். எங்களுக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. எங்களுக்கு திடீர்னு எங்களோட அசோசியேட் வந்து சொன்னாரு, சார் அவரை வச்சுக்கலாமா, அவர்கிட்ட யாரையா போய் பேசுறது, நான் பேசுறேன்னு சொல்லி அவரே பேசி, ஜீவாண்ணா அப்படியா, ஆமா அவரே பேசி கோஆர்டினேட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. செட்டுக்கு வந்தா எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் அவருடைய இன்ட்ரோ சீன். போலீஸ் ஸ்டேஷன் சீன் வந்து ஒண்ணுமே கிடையாது. அது உள்ள வருவாங்க, கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, போயிடுவாங்க. நாங்க கூட அதை ஒரு ரீலா கூட எடிட் பண்ணி நாங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போட்டு வச்சிருந்தோம். மணிக்கிட்ட போய் சொன்னேன், மணி பேரரசு சார் வராரு, சிவகாசி தான் எனக்கு தெரிஞ்ச விஜய்க்கு மாசான சீன். ஏன்னா அது கரெக்டா சீன் ஸ்டார்ட் பண்ண 2 hours நான் வெட்டியா தான் இருந்தேன். சோ நான் இங்கதான் இருந்தேன்னா ஃபேன் பாய் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் யூஸ் பிஹேவிங். இப்படி ஷார்ட் வைக்கணும் மணி, இப்படி வைக்கணும் மணி, இப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நான் யாரு சார்னா, ஏன் நான் பெரிய ஃபேன் தெரியுமா, சிவகாசி திருப்பச்சிலாம் பார்த்திருக்கேன், அதெல்லாம் எடுத்தவரே அவர் தான். அப்ப அவருக்கு ஒரு மாஸ் ஷார்ட் வைக்கணும், எப்படி வைக்கணும்ன்ற மாதிரி வாஸ் வெரி எக்ஸைட்டட். எனக்கு பயம் இருந்துச்சான்னு தெரியல, பட் ஐ குட் see his excitement. ஃபுல்லா நான் பிளான் பண்ணி ஷூட் பண்ணிட்டோம். வித்தின் 5 to 10 minutesல இவரும் சொல்லிட்டாரு, இந்த ஷாட் தான் வைக்க முடியும். ஏன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து எங்க செட்டு தான், அது யாருக்கும் தெரியாது, எங்க அண்ணன் ஹோட்டல் தான் அது. செட்டில் அந்த பில்டிங்கை நாங்க ரேப் பண்ணி வச்சிருக்கோம் இஷ்டத்துக்கு. சோ அதை மறைச்சு எடுக்கணும். மணி சொல்லிட்டாரு, இந்த பக்கம் கேமரா வைக்க சொல்லாத, நான் வைக்க மாட்டேன், எல்லாம் தெரிஞ்சிரும்,
டைட்டா என்ன வேணாலும் எடுத்துக்கோ நான் பண்ணி தரேன்ட்டாரு. ஸோ ஃபுல்லா எடுத்து மியூசிக் போட்டு 2 நாள்ல ரிலீஸும் ஆயிடுச்சு. நாங்க ரொம்ப டைட்டா தான் ஷூட் பண்ணுவோம், சொன்னேன்ல. மண்டே ஷூட் பண்ணா Thursday ரிலீஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் டே கேரவன்ல போய் காட்டுறேன், சார் பாருங்க சார் உங்க சீனை. அவர் ஸ்லாங் சிவகங்கை ஸ்லாங்ல பயங்கரமா இருக்கும். நம்மள மாதிரி எடுத்திருக்கீங்களே பயங்கரமா இருக்கு அப்படின்னாரு. ஓகே சரி போதும், இந்த கிரெடிட் போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. ஆக்சுவலா அவரு வந்து அவருக்குன்னு தனியா ஒரு மாஸான ஒரு டைலாக், பிஜிஎம், அவருக்குன்னே ஒரு சீன் போட்டு இதுதான் இன்ட்ரோ அப்படின்னு எழுதுறது ஒரு பக்கம் இருந்துன்னா, அவருக்குன்னு நீங்க ஒரு சீன், நீங்க ஒரு மாசான டைலாக் கொடுக்கணும். அதுல அந்த பாட்டு வர அரசு அதான் சொன்னா, இவர்கிட்ட பேசுற டைம்ல நான் மியூசிக் டைரக்டர் கால் பண்ணி சொல்லிட்டேன். உடனே எல்லாமே அங்கேயே நடந்தது. டேய் உனக்கு நாளைக்கு மத்தியானம் அவுட் வந்துடும், நீ அதுக்குள்ள தீம் ரெடி பண்ணிடு. இவர் கேரக்டர் பேர் அரசு. ஆக்சுவலி அவர் வந்து சீன் எடுத்துக்கிட்டு இருக்கோம், பேரை மாத்திடலாம் தம்பி. அவர் ஏதோ பேர் சொன்னாரு பயங்கரமா. சார் மியூசிக் டைரக்டர்லாம் சொல்லிட்டேன், அவன் வேலை ஆரம்பிச்சிருப்பான், இதுக்கு மேல என்னால மாத்த முடியாது, அரசுனே வச்சுக்கோங்க போட்டாச்சு. ஸோ சரி, ஒரு சின்ன ட்ரிபியூட்டா இருக்கட்டும். அவர் இனிமே நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, நிறைய நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இது ஒரு ஸ்டார்டிங்கா இருக்கட்டும். அது உண்மையிலே நல்லா இருந்தது அப்படிதான் சொல்லுவேன்.